நின்றதுதான் தெரியும். ருக்குவிற்கு சென்றிருப்பார். ருக்குவில் ஒரு சில தஸ்பீஹ்கள் கூட செய்திருக்க மாட்டார், எழுந்திருப்பார். எழுந்து நிதானமாக நின்றிருக்க மாட்டார், சுஜூதிலே சென்றிருப்பார். ஒரு சில நொடிகளிலே, ஒரு சில வினாடிகளிலே 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுகைகளை முடித்திருப்பார். இப்படி ஒருவர் தொழுத போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்ஜா ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்பச் செல், நீ தொழு, முன்னாடி நீ தொழுதது தொழுகையே கிடையாது என்பதாக. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரை பார்க்கிறார்கள். அவர் தொழுகையிலே அவசரமாக தொழுகிறார். இன்று தொழக்கூடிய மக்கள், அது குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, பெரும்பாலான தொழுகையாளிகளுடைய தொழுகையின் நிலைமை இதுதான். ஒன்று நேரத்தை வீணடிப்பார்கள், ஜமாஅத்தை வீணடிப்பார்கள், அல்லது தொழுகையை வீணடிப்பார்கள். தொழுகைக்கு வந்ததுக்கு பிறகு கூட தொழுகையை பாழ்படுத்துவார்கள். தக்பீர் கட்டும் போது அல்லாஹ்வின் நினைவு இருப்பது கிடையாது, சுஜூதிலே ருக்கூஇலே குர்ஆன் ஓதும் போது அல்லாஹ்வின் நினைவு இருப்பது கிடையாது, அவசரமாக தொழுவார்கள். இப்படி தொழுத ஒரு மனிதரை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு பள்ளியிலே பார்க்கிறார்கள். அவர் தொழுது முடித்ததற்கு பிறகு சொன்னார்கள், ஃபஇன் முத்த அலா ஹாதிஹி முத்த அலா கைரில் ஃபித்ரா அல்லதி ஃபதர அல்லாஹு அலைஹா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனே, நீ இந்த நிலையில் மரணித்து விட்டால், உனக்கு இந்த நிலையிலே மரணம் வந்து விட்டால், முஹம்மதிற்கு அல்லாஹ் எந்த மார்க்கத்தை கொடுத்தானோ அந்த மார்க்கத்திலே உனது மரணம் வராது. சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தையை சொல்கின்றார்கள்! நீ குஃப்ரிலே மரணித்ததாக ஆகும். தொழுகையை பாழ்படுத்துவதை அந்த தன்மையுடனே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அடுத்து மூன்றாவது ஒரு தொழுகையாளிகள் யார் தெரியுமா? யார் தொழுகையின் நேரங்களை பாதுகாக்கின்றார்களோ, அந்த தொழுகையினுடைய சட்டங்களை பாதுகாக்கின்றார்களோ, ஜமாத்துகளை பாதுகாக்கின்றார்களோ, அந்த தொழுகையினுடைய உள்ளச்சத்தை பாதுகாக்கின்றார்களோ, அந்த தொழுகையினுடைய முஸ்தஹப்புகளை, அந்த ஒழுக்கங்களை பாதுகாக்கின்றார்களோ, இவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே வெற்றியாளர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியங்கள் என்ன தெரியுமா அன்பிற்குரியவர்களே? தொழுகைக்காக நேரத்தை எதிர்பார்த்திருப்பவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு தொழுகைக்கு பிறகு அடுத்த தொழுகைக்கான நேரத்தை எதிர்பார்த்திருப்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது. ذَلِكَ الرِّبَاطُ. முந்திய சஃப்புகளிலே நீங்கள் அமர்ந்திருந்து தொழுகையை எதிர்பார்த்திருப்பதனுடைய நன்மையை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதற்காக நீங்கள் போட்டி போட்டுக் கொள்வீர்கள். என்ன நிலைமை ஏற்படும்? யார் அங்கே அமர்வது என்பதற்காக நீங்கள் சீட்டு குலுக்கி போட வேண்டிய நிலைமை ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 மக்களை அல்லாஹ் தஆலா அர்ஷுடைய நிழலிலே அமர வைப்பான். அதிலே ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித். யாருடைய உள்ளங்கள் பள்ளியிலே இருக்குமோ, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளிலே திரைத்திருக்குமோ, அந்த கூட்டம் அங்கே இருப்பார்கள் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி போரிலே அணிவகுத்திருக்கக்கூடிய முஜாஹிதீன்களை பார்த்து சந்தோஷப்படுகின்றானோ, சஃப்புகளிலே அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த தொழுகையாளிகளை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பள்ளிகளை செழிப்பாக்குகின்றார்களோ அவர்களுக்கு ஈமானை கொண்டு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் ஹதீஸை பேசக்கூடிய, மார்க்கத்தை பேசக்கூடிய இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய நாம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளிலே, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைகளிலேயே மிக முக்கியமான கட்டளையாகிய இந்த தொழுகையை நாம் பாதுகாக்க வேண்டும். இதனுடைய நேரங்களை பாதுகாக்க வேண்டும். இதன் நேரம் வருவதற்கு முன்பதாகவே நாம் ஆயத்தமாக வேண்டும். அந்த தொழுகையிலே உள்ளச்சத்துடனே, மன ஓர்மையுடனே, அல்லாஹ்வுடைய நினைவுடனே அந்த தொழுகையிலே நாம் ஈடுபட வேண்டும். இதை கொண்டுதான் மற்ற வணக்கங்களை நாம் சீர் செய்ய முடியும். இந்த தொழுகையை யார் பாழ்படுத்தினார்களோ அவர்கள் எல்லா வணக்கங்களையும் பாழ்படுத்துவார்கள். இந்த தொழுகையை யார் வீணடித்தார்களோ அவர்கள் ஜகாத்தை வீணடிப்பார்கள், அவர்கள் ஹஜ்ஜை வீணடிப்பார்கள், அவர்கள் நோன்பை வீணடிப்பார்கள். இது அல்லாத எல்லா சட்டங்களையும் பாழ்படுத்துவார்கள். யார் தொழுகையை பாதுகாத்தார்களோ, யார் தொழுகையை சீர்வர செய்தார்களோ அவர்கள் மார்க்கத்தினுடைய எல்லா சட்டங்களையும் சீர்வர செய்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய கவர்னர்களுக்கு பதில் தபால் எழுதுகின்றார்கள். யாருக்கு? தங்களுடைய ஆளுநர்களுக்கு, தங்களின் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். என்ன வாசகம் எழுதுகின்றார்கள் தெரியுமா? என்ன வாசகம் தெரியுமா? என்னுடைய ஆளுநர்களே, என்னுடைய கவர்னர்களே, உங்களுடைய காரியங்களில் இன்ன அஹம்ம உமூரிக்கும் இன்டி அஸ்ஸலா, உங்களுடைய காரியங்களிலேயே என்னிடத்திலே மிக மிக முக்கியமான காரியம் தொழுகைதான். அஸ்ஸலா,
பாருங்க, ஒரு கலீஃபா தனக்கு கீழ் இருக்கக்கூடிய கவர்னருக்கு எழுதுகின்றார், நீங்கள் நிர்வகிக்க வேண்டிய, நீங்கள் கவனித்து பேண வேண்டிய காரியங்களில் எல்லாம் என்னிடத்தில் மிக முக்கியமானது தொழுகை. யார் இந்த தொழுகையை பாதுகாத்தாரோ அவர் முஸ்லிம்களுடைய எல்லா காரியங்களையும், ஷரியத்துடைய எல்லா சட்டங்களையும் பாதுகாப்பார். ஃபமன் ضيعها, யார் இந்த தொழுகையை பாழ்படுத்தினாரோ அவர் மார்க்கத்தினுடைய எல்லா சட்டங்களையும் கட்டளைகளையும் பாழ்படுத்துவார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம், எப்போது இந்த சமுதாயம் தொழுகையை பாதுகாப்பாக, தொழுகையை பாதுகாத்ததோ, தொழுகையை ஒழுக்கமாக நிறைவேற்றியதோ, மார்க்கம் அந்த சமுதாயத்திடத்திலே நிறைவாக இருந்தது. எப்பொழுது இந்த தொழுகையிலே அலட்சியம் செய்தார்களோ, இதை தொடர்ந்து எல்லா சட்டங்களிலும், எல்லா கட்டளைகளிலும், எல்லா ஒழுக்கங்களிலும் அலட்சியம் செய்து விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த தொழுகையை அவன் விரும்பக்கூடிய முறையிலே நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து அவனுடைய முழுமையான அடியார்கள் என்பதை நாம் வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ அஸ்தஃபி அன்னி வ அன்கும்.